வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒலிம்பிக் முடிஞ்சிருச்சு. பல சர்ச்சைகள், பல பிரச்சனைகளும் நடந்துச்சு. அதில் ஒன்று ரொம்ப பேசப்பட்டது என்னென்னா, ஒரு கோல்டு மெடல் வாங்கின ஒரு பொண்ணை எல்லாரும் சேர்ந்து ஆணுன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப ட்ரோல் பண்ணி பல பேர் அதுக்கு ஒரு பலவிதமான கருத்து சொல்லி அதெல்லாம் நடந்துச்சு. சைபர் புல்லிங் அட்டாக் நிறைய நடந்துச்சு. இப்போ அதை பற்றி தான் அவங்க ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்கு இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறிச்சுன்னா, 2023 ஆல்ரெடி சாம்பியன்ஷிப்பு குத்துச்சண்டை அந்த இது நடக்கும்போது அவங்கள தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே பாலின பிரச்சனைகள் வந்து அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க. அது ஒரு காரணமாக இருந்துச்சு. அது அவங்க ஆப்போசிட்டில் இத்தாலியை சேர்ந்த ஒரு பொண்ணு கூட தான் மேட்ச் அவங்க கூட விளையாண்டுருந்தாங்க. அதில் 46 செகண்டில் அவங்க பஞ்ச் தாங்க முடியாமல் அவங்களே ஆட்டத்தொட்டு வெளியே போயிட்டாங்க. வின்னர்னு சொல்லிட்டு இவங்களை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் தான் பிரச்சனையாச்சு. என்ன பிரச்சனைனா, இவங்களோட உடல் தோற்றத்தை பார்த்து இவங்க ஒரு சில பேர் எல்லாம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஆண், இவங்கள உள்ளே பார்ட்டிசிபேட் பண்ண விட்ருக்காங்க, அவங்க வின் பண்ணிட்டாங்க, அதனால தான் பஞ்ச் அந்த மாதிரி இருக்குன்னு அவங்கள எதிர்த்து போட்டியிட்டுவாங்க. அப்படிலாம் அவங்க எதுவுமே சொல்லலை. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பஞ்சுனால தாங்க முடியலன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பஞ்சை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 பேரும் சரிக்கு சமம் மாதிரி. ஏன்னா நிறைய போட்டி வின் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ் எதிர்த்து போட்டிக்கிட்டவங்களே ஒன்றும் சொல்லலை. ஆனால் மற்றவங்களாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க ஒரு 2023 சாம்பியன்ஷிப்பு போட்டி நடந்துச்சு, இந்த குத்துச்சண்டை போட்டி நடந்துச்சு. அதில் அவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க. எதுக்குன்னா இந்த பாலினம் அந்த இதை சார்ந்து தான் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க. ஆனால் ஒலிம்பிக் கமிட்டி அதெல்லாம் வந்து தீர விசாரித்து செக் பண்ணி ஓகே இவங்க வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இவங்க ஒரு பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண விட்டுருந்தாங்க. இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதவங்க கீழே அத்தனை பேரும் அவ்வளோ ட்ரோல் பண்ணி அவங்கள என்னென்னமோ பேசி, அவங்க மட்டும் இல்லை பெரிய பெரிய ஆட்களே பேச ஆரம்பித்தாங்க. இப்போ அதனால தான் அவங்க மேலே ஒரு கேஸ், அவங்க லாயர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, இந்த டியூஸ்டே சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு சைபர் புல்லிங் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம். அந்த கேஸில் இப்போ ஒரு 2 பேர் அடிபடுது. அதில் ரைட்டர் ரவுலின்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து எலான் மஸ்க். இவங்கள மீறி எலான் மஸ்கை மீறி இவங்க வந்து வின் பண்ணுறது கஷ்டம் அந்த கேஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க வந்து வின் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? ஏன்னா எலான் மஸ்க் எவ்வளோ தெரியும், எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ காசு இருக்குது, எல்லா இடத்துலையும் காசு விளையாடுமா, வின் பண்ணுவாங்களா?